ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட தாட்ஸ் என்னவாக இருக்கும், திங்கிங் என்னவாக இருக்கும், ஸோ அவங்க சுச்சுவேஷன் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், த்ரீ ஆஃப் கப்ஸ், Sun, Star, Tower, Ten of Cups, Chariot, Devil, World, Knight of Cups, Strength, Nine of Cups, bottom of the deck, Guidance, Stress, Missa, Inner Voice, Schizoponia, Source, Experiencing, Conditioning, Projection, Lovers, Compromise. Okay. Suppression. Okay. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் சுச்சுவேஷன்ஸ், ஈவினிங் தாட்ஸ், ஈவினிங் எனர்ஜிஸ். ஓகே ஓகே ஸோ இது பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது. ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பர்சனலைஸ் ரீடிங்ஸ் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணணும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரெஸ்னேட் ஆச்சுன்னா. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வெளியில் டிஃப்ரென்ஸ், நம்ம ஃபினான்ஷியலி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒரு ஆள் ரொம்ப ஹையும் ஒரு ஆள் லோவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். இல்லைன்னா காஸ்ட், ரிலிஜியன்ஸ், ஏஜ், எதுனையாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்னால இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது, வேல்யூ கொடுக்காதது. ஓகே, டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இல்லாமலாம் கிடையாது, ஸ்நேகம் உண்டு. ஏன்னா நமக்கு மேபி ட்வின் ஃப்ளேம்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ட்வின் ஃப்ளேம்ஸோ சோல்மேட்டோ இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன், நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டார் மீன்ஸ் இவர் இருக்கக்கூடிய ஏரியாவில், இவர் இருக்கக்கூடிய பிளேஸில் எல்லோரும் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனோட கேரக்டராக இருக்கட்டும், நீங்கள் இந்த ஒரு பர்சன் ஒரு இவர்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், பழகிற விதமாக இருக்கட்டும், ஸோ இவரை ஆட்கள் லைக் பண்ணுவாங்க.
ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ இவர் இருக்கக்கூடிய மேபி இவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள பர்சனாக இருக்கலாம். ஸோ டோட்டலாக இவர் வந்து சொசைட்டியில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸு, இவர் இருக்கக்கூடிய இடத்துல இம்பார்ட்டன்ஸு, எல்லோரும் லைக் பண்ணுற ஒரு பர்சன் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆல்ரெடி எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகும். எமோஷ்னலி பேலன்ஸ், இது ஒரு ஆள் எப்போ எமோஷ்னலி பேலன்ஸ் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி என்னை பொறுத்த மட்டும் எமோஷ்னல் பேலன்ஸ்றது இனியா பேலன்ஸ் நம்ம சொல்கிறது அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு நம்ம எல்லோரும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஒரு ரிலேஷன் நம்ம ஒரு சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவோம். தென் ரெண்டாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் நம்ம கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி லெவலில் தான் பிஹேவ் பண்ணுவோம். 2-3 ரிலேஷன்ஷிப் அடிப்பட்டு வந்தவங்க வந்து திருந்திடுவாங்க. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், செகண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், தேர்ட் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், இந்த 2-3 சம்டைம்ஸ் எல்லாம் ஒரே ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆன போதே திருந்திடுவாங்க. ஓகே, அப்போ 2-3 ரிலேஷன்ஷிப் கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இதுமே நான் இன்னும் ஹர்ட் ஆகிறது கிடையாது, நான் இன்னும் யாரையும் நம்புறதும் இல்லை. என் லைஃப்பில் வந்து இந்த காதல், ரொமான்ஸு, செக்ஸு, ஸோ இதெல்லாம் ஒரு மாய மாதிரி ஆகும். இதெல்லாம் வரும், நம்மளை வந்து ஒரு ஆசையை வளைத்து விடும், நம்மளை அதை அடிக்ட் ஆக்கும், நம்மளை அட்டாச்ட் ஆக்கும். லாஸ்ட்டு ஒரு டைமில் அது நம்மளை விட்டு போயிடும். அப்போ அது ஒரு இலூஷன் மாதிரி, நம்ம அதுக்குள்ளே கடந்து ஃபீல் பண்ணி அழுது அதுலேருந்து விழுந்து மறுபடியும் வர்றது பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு திருச்செறிவு உள்ள ஒரு பர்சன். ஓகே, 2-3 ரிலேஷன்ஷிப், மேபி சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் நிறைய பார்த்துருக்கலாம். ஓகே, அப்படி 2-3 ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் விழுந்து அதுலேருந்து எழும்பி வந்தவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு நமக்கு எமோஷனல் பேலன்ஸில் நிற்க முடியும். அப்படின்னா எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும், எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தாலும் ஆள் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு ஆள் வெளியே வந்து இன்றைக்கி ஸ்நேகம் இல்லை, இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு பேலன்ஸில் நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இல்லாமல் கிடையாது, இவருக்கு ஸ்நேகம் உண்டு. எவ்வளோதான் ஸ்நேகம் இருந்தாலும் ஆளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற காரணம் என்ன, ஆளே எமோஷ்னலி பேலன்ஸ். இதுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி இவர் ஆல்ரெடி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அடிபட்டிருக்கலாம். ஓகே, ஸோ ஆள் அதனால் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அதை சப்ரஸ் பண்ணிட்டு உண்டு. ஸ்நேகம் இருந்தும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு இன்டென்சிட்டி ஸ்ட்ராங்காக இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. பட் என்ன தான் ஃபீல் ஆகிட்டு உண்டுனாலும் ஆள் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, ஆள் ஸ்நேகத்தை உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு ஆள் ப்ராக்டிக்கல்னால ஆளுக்கு மைண்டை கொண்டு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். நான் எதுக்கு இது ஸ்நேகத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸ்நேகம்ங்கிறது எனக்கு லைஃப்பில் தேவை கிடையாது. ஸ்நேகத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்நேகத்தை பின்னாடி நான் போனேன், நீங்கள் எனக்கு லைஃப்பில் நான் நினைக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாது, எனக்கு லைஃப்பில் நான் மேலே வர முடியாது. ஸோ இந்த ஸ்நேகத்தெல்லாம் ஃபஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கூடாது. மைண்டு கொண்டு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டாராக இருக்கணும், நம்ம எப்போவுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் நம்ம யாருக்கும் பிடி கொடுக்கக்கூடாது, நம்ம எந்த ஒரு ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிவிட்டு அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருந்துட்டு, பட் ஆள் எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது, ஆள் சப்ரஸ் பண்ணுற கேரக்டர் ஆகும். ஓகே, அப்போ இவர் ஆக்சுவலி இன்னொரு விஷயம், 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். அது ஆக்சுவலி அதுதான் இதில் ஒரு மெயின் இஷ்யூ நமக்கு இங்கே வருது. இவர் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன், மைண்டு கொண்டு திங்க் பண்ணுற ஒரு பர்சனால இவர் திங்க் பண்ணி இவருக்கு என்ன பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்த்து கிடையாது, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம பெரியவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இவர் அதனால இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு வேல்யூ கொடுக்காம, ஈக்குவல் கிவன் டே கொடுக்காம, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆள் ரிலேஷன்ஷிப் இது ஸ்நேகம் இருந்தால் அந்த ஒழிச்சு ஓடிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்லி ஒழிச்சு ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒழிச்சு ஓடிட்டு உண்டு. இந்த ஒரு போஸ்ட்டோட கேரக்டர் நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த ஒரு பர்சன் வேணும், இந்த ஒரு பர்சன் கூட ஒரு லைஃப் வேணும், அது உங்களோட ட்ரீம் ஆகும். ஓகே, ஸோ அதனால் பல தடவை இந்த ஒரு பர்சனோட கேரக்டர், இந்த ஒரு பர்சனுக்கோட கேரக்டரை நீங்கள் அனுசரித்து நீங்கள் வந்து நின்றுட்டு உண்டு. ஓகே, எனக்கு நீ எதிர்பார்க்குற ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நான் எதிர்பார்க்குற ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் நீ எனக்கு தராட்டாலும் பரவாயில்ல, நீ எனக்கு கூட நின்னால் போதும், நீ என் கூட லைஃப் லாங் வந்தால் போதும், நீ கூட லைஃப் லாங் வந்தால் என்ன ஹாப்பியாக இருப்பேன்னு பல தடவை நீங்கள் இறங்கிட்டு உண்டு. உங்களோட ஈகோ, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை கழிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் ஆளுக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்த எஃபோர்ட் எல்லாமே தெரியும். பட் ஆளுக்கு என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பு நீ ஆக்சுவலாக ஆள் எந்த ஒரு ஆக்ஷனும் எந்த ஒரு எஃபோர்ட் எடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்து ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ஆள் அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஹாய் ஓகே அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது சக்ஸஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது.
ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு. ஓகே, கண்டிஷனிங் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் பல தடவை ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனால் பயங்கர ப்ராக்டிக்கலாக தான் இந்த ஒரு பர்சனோட திங்கிங் கூட எமோஷ்னலாக இருக்கவே இருக்காது, ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஓகே, நான் இதுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் இதுக்கு இவகிட்ட பேசணும், நான் இதுக்கு இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு என்ன யூஸ், இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருந்துக்கு நான் என்னோடய பிஸ்னஸில் கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எனக்கு பிஸ்னஸ் நிறைய அமௌண்ட் கிடைக்கும், நான் இதுக்கு இந்த ஒரு போஸ்ட் இம்பார்ட் கொடுக்கும், எதுக்கு நான் இந்த ஒரு போஸ்டோட தாட்ஸை மைண்டில் கொண்டு வரணும். பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு போர்ஷன் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, பட் இவருக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏதோ ஒரு இவருக்கு அது ஸ்டார்டிங்லேயே எனக்கு இந்த ஒரு பர்சனு கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு இந்த ஒரு பர்சனுக்கும் எனக்கு முந்திர ஜென்மத்தில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு சோல் பாண்டிங் இருக்குது, எல்லாம் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. பட் மனசில் ஆகிட்டு உண்டுனாலும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு காரணம் என்னென்னா டிஃப்ரென்ஸ். இவரோட மைண்டில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கமிட்மெண்ட் நீங்கள் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு இவர் ஆல்ரெடி கிடையாது. ஓகே ஓகே, மேபி ஒரு சில பர்சன் இந்த ஈவினிங் டைமில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கோ செலிப்ரேஷனுக்கோ போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க டைமில் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஹோட்டலுக்கோ இல்லைங்க எங்கேயோ அவுட்டிங்க எங்கேயாவது போயிருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனில் வச்சு நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். இதில் ஒரு சிலவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் எதோ ட்ராவல் பண்ணும்போது இந்த ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைங்க இந்த ஒரு பர்சனுக்கு ரொம்ப ட்ராவல் இஷ்டம் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இப்போவும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கறதுக்கு ரெடியானு, பட் ஆளுக்கு ரிலேஷன்ஷிப்பு கையை விட்டு போகிறதுல ஆளுக்கு ஒரு இஷ்டம் கிடையாது. ஆளுக்கு என்னென்னா அவர் நிற்கிற இடத்துல நிற்பார். ஓகே, அவர் அப்படி நிற்கிற இடத்துல அப்படி செல்ல மாதிரி நிற்பார். எல்லாமே ஷார்ட் டைம் இது ஃபினிஷ் வரைக்கும் எல்லாம் நீங்களே பண்ணணும். இதில் எஃபோர்ட் கொடுக்கறது, வழி அனுபவிக்கிறது எல்லாமே நீங்களாக தான் இருக்கணும். இந்த ஒரு போஸ்டரை நீங்கள் விட்டுட்டு போகவும் கூடாது. இதுதான் அவளோட ஒரு மைண்ட் செட்டு. ஸ்நேகம் உண்டுனாலும் இவர் அதில் சப்ரஸாக பண்ணுறாரு. ஓகே, எனக்கு என்ன தோணுதா பல தடவை இந்த ஒரு பர்சனை நீங்கள் தாங்கிட்டு உண்டு. என்னை விட்டுட்டு போயிடாத என் கூட லைஃப் லாங் வா, நீ இல்லைங்க என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, நீ இல்லைங்க என் லைஃப்பில் பீஸ் இல்லை, நீ இல்லைங்க என் லைஃப்பில் சந்தோஷம் இல்லை, என்னை விட்டுட்டு போயிடாத, நீ எனக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, என் கூட நின்னா போதும். பல தடவை இந்த ஒரு போஸ்ட் எனக்கு தாங்கிட்டு உண்டு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. நான் பிடிச்ச மொயிலுக்கு 3 கால் நின்றுட்டு உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுது, இந்த ரிலேஷன்ஷிப்பை 2 பேருமே எதிர்பார்க்காத ஒரு டைமில் சடனாக ஒரு செப்பரேஷன் வந்துட்டு, சடன் டவர் மூவ்மெண்ட் வந்துட்டு. அந்த சடன் டவர் மூமெண்ட் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டு உண்டு. அதுக்கு காரணம் என்ன கேட்டால் யூனிவர்ஸாகவே அந்த ஒரு செப்பரேஷனை கொண்டு வந்துட்டு யூனிவர்ஸாகவே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, ஒரு வேல்யூ இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஒரு ஸ்நேகத்துக்கு வேல்யூ இல்லை, எதுவுமே இல்லை. பல தடவை உங்களோட கண்ணீருக்கும் உங்களோட வலிக்கும் உங்களோட வேதனைக்கும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போட்ட எஃபர்ட்ஸுக்கும் அப்போ யூனிவர்ஸ் ஒரு டவர் மூமெண்ட்டில் கொண்டு வந்துட்டு. ஓகே, ஏன்னா நீங்கள் பல தடவை நீங்கள் அழுது விழிச்சு ஒப்பாரி வச்ச ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை. ஆப்போசிட் இருக்க பர்சன்ஸ் எல்லாம் மாதிரி நின்றுட்டு. ஓகே, அப்போது யூனிவர்ஸ் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு செப்பரேஷன் வேணும், ஒரு டவர் மூமெண்ட் வேணும். ஒரு டவர் மூமெண்ட்டில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் கண்டிப்பாக அவசியம். செப்பரேஷன் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் செப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன் ஆகும். செப்பரேஷனில் தான் எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ ஒர்த்து மனசில் ஆகும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை 2 பேர் எதிர்பார்க்காத ஒரு டைமில் சடன் செப்பரேஷன் வரதுக்கு அளவுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பு கரெக்ட் சுச்சுவேஷன் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு போன பிறகு ஆளுக்கு லைஃப்பில் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஒரு என்லைட்மெண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆக்சுவலி இந்த ஈவினிங் டைம் இந்த ஒரு போஸ்ட் ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு உண்டு நான் சொன்னேன். ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் டோட்டலி செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் வெளியே இந்த ஒரு ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை எல்லா ஆக்ஷனும் எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு உண்டு. ஆள் சில மாதிரி நின்றுட்டு உண்டு. அப்போ இந்த ஆளோட மைண்டில் இவர் பயங்கரமாக ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனுக்கு பயங்கர ஈகம் ஆட்டிட்டு நிற்கிற பர்சனாக. அப்போ இவருக்கு தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் நீங்கள் தானே விழுந்து வந்தீங்க, மறுபடியும் வருவீங்கன்னு இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு.
பட் இவர் இந்த ஒரு செப்பரேஷனோட பெயின் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டான்னு கேட்டால் அப்போஸ் உண்டு. பட் ஆளு வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் காரணம் கேட்டால் ஆளு எமோஷ்னலி பேலன்ஸ்டு. ஆளால் எல்லா சுச்சுவேஷனையும் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடிய கழிவு உண்டு. ஓகே, ஆளுக்கு இந்த ஆக்சுவலி இந்த செப்பரேஷனோட பெயின், இந்த ஒரு செப்பரேஷனோட வலி ஆளுக்கு உண்டு. பயங்கரமாக பெயின். அது இந்த உங்களோட இந்த ஆக்சுவலி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருப்பீங்களா இருக்கும். ஓகே, எனக்கு என்ன தோணுது, நீங்கள் இந்த போஸ்ட்டில் காண்டாக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் க்ரியேட் ஆகிட்டு உண்டு. அப்போ உங்களுக்கு இனி காண்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாகிருக்கும். நீ இந்த போஸ்ட் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டு உண்டு. அப்போ நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்ட்டில் சேசிங் பண்ணுறது டோட்டலி ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. അപ്പോൾ ആൾക്ക് എന്തൊരു സെപ്പറേഷനോட പെയിൻ ഉണ്ടെങ്കിൽ അഫ്കോഴ്സ് ഉണ്ട്, പെയിൻ ഉണ്ട്. பட் ஆளுக்கு காட்டிக்க மாட்டாங்க வெளியே. ஐம் ஓகே, லைஃப் அடிப்பொலியாக போயிட்டுருக்குது, நீ போனா என்ன வந்தா என்ன, நீலாம் எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸே கிடையாது, நீ ஒன்றை வச்சு தான் நான் ஹாப்பியாக இருக்குமா, நீ என் லைஃப்பில் யார், நீ போனா என்ன வந்தா என்ன, நான் எதுக்கு ஒன்று அடிச்சு வருத்தப்பட போகிறேன், நீ இல்லாட்ட என்னால் அடித்து பொழிச்சு என் லைஃப்பை ஜீவிக்க முடியும் வெளியே ஆள் காட்டிப்பாங்க. பட் உண்மையை சொல்ல போனால் அப்படி கிடையாது. இந்த ஒரு செப்பரேஷனோட வழி அவனுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர ஒரு பெயினை கொடுத்துட்டு வெளியே சிரித்து காட்டலாம். ஏன்னா ஒருத்தவங்க எவ்வளோதான் சப்ரெஸ் பண்ணி வைக்க முடியும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் உண்டுல்ல. இப்போ ஸ்னேகம் இல்லாத ஒரு பர்சனா ஓகே, அவங்க விலகி போயிடுவாங்க. ஸ்னேகம் இவருக்கு உண்டு, ஒரு சோல் டு சோல் பாண்டிங் இவருக்கு உங்க கூட ஃபீல் ஆகுது. ஓகே, அப்போ இவரெல்லாம் நிறைய நாளுக்கு இந்த செப்பரேஷன் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகே, இவருக்கு அந்த ஒரு பெயின் இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு முறிவை ஏற்படுத்திடுண்டு. இவரோட ஈகோ டெத்தாகிற ஒரு சுச்சுவேஷன் வரது நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் என்னதான் மாஸ்டர்னு சொன்னாலும் ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே கிடையாது. இவருக்கு ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், பிஸ்னஸ் லைஃபாக இருக்கட்டும், டோட்டலாக இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே கிடையாது. இவருக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே போனாலும் இவருக்கு ப்ராப்ளம். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது, இந்த ஒரு பர்சன் ரொம்ப டீப்பாக ட்ரஸ்ட் இவருக்கு. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன சுச்சுவேஷனில் கொண்டு வந்துட்டு உண்டோ, கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணாலும் திருப்பி கிடைக்க நம்ம சொல்லுவோம்ல, அதில் இவர் உங்களுக்கு கர்மா கொடுத்துட்டு இவர் உங்களை கஷ்டப்படுத்திட்டுனா, பட் இவர் நம்பின யாரோ, இவர் ஆத்மார்த்தமாக நம்பின ஒரு போர்ஸ் இவரோட லைஃப்பில், அது மதராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பிரதர்ஸாக இருக்கலாம். ஸோ இவர் கண்மூடித்தனமாக நம்பின யாரோ இவரோட முதுகில் குத்திட்டு உண்டு. மேபி இந்த பர்சன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கலாம், ஹை லெவலில் உள்ள பொசிஷனில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆக்சுவலி இவர் கூட உள்ள பர்சன்ஸ் இவர் கூட உள்ள பர்சன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவர் கூட ஸ்நேகத்தில் நிற்கிறது கிடையாது. இவரை கொண்டு ஏதோ யூஸ் இருக்குது, அந்த யூஸில் இவர் கூட இவங்க கூட பர்சன்ஸ் நிற்கிறாங்க. பட் இவருக்கு அது மனசில் ஆகிட்டு இல்லை. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்னேன், இவருக்கு இது யூனிவர்ஸாகவே ஒரு டவர் மூமெண்ட் கொண்டு வந்து விட்டு விடுது. ஒரு போஸ்டோட கேரக்டர், இந்த ஒரு போஸ்டோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரதுக்கு, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு சில ரியாலிட்டிஸ் புரிய வைக்கிறதுக்கு யூனிவர்ஸாகவே ஒரு டவர் மூமெண்ட் கொண்டு வந்துட்டுன்னு நான் சொன்னேன். அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் இப்போ உங்களை ஆக்சுவலி ஒரு ஆத்மார்த்தமாக ஸ்நேகித்த உங்களை இவர் குத்திட்டுண்டில்ல, நம்பிக்கை உங்களை சீட் பண்ணிட்டுண்டில்ல, உங்களுக்கு ஒரு பிடி கொடுத்துட்டு இல்லை, உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்து இவர் நின்றுட்டுண்டு, சிலையாக நின்றுட்டுண்டு. அப்போ அதே கர்மா இவர் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கா நம்ம சொல்லலாம். இவர் கண்மூடித்தனமாக நம்பின யாரோ இவரோட முதுகில் குத்திட்டுண்டு. பட் ஆளுக்கு அது தெரியும். நான் அன்றைக்கி அந்த ஒரு பர்சன் என்னால் எவ்வளோ பெயின் அனுபவிச்சாங்க, இன்றைக்கி நான் ஒரு சுச்சுவேஷனில் நான் பெயின் அனுபவிச்சிட்ருக்கேன். காரணம் ரெண்டும் ஒரே வழி தான். இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு. பட் வெளியே எவ்வளோதான் பெயின் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணக்கூடிய கழிவு உண்டு. பட் வெளியே காட்டிக்கிட்டு ஐ எம் ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி, என் லைஃப்பில் ஒன்றும் இல்லை, ஒரு குறவும் இல்லை, சூப்பராக போயிட்டுருக்குன்னு வெளியே காட்டிக்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் காட்டிங்கன்னா ஈவினிங் டைம் இந்த பர்சன் ஆல்ரெடி இது பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு உண்டு. பட் அந்த இடத்துல இருந்தவங்களை பயங்கரம் மிஸ் பண்ணிட்டு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஆக்சுவலி இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. இனி இவருக்கு லைஃப்பில் எத்தனையோ மனுஷங்க வந்து போய் நின்றுருக்கலாம். பட் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஃபீல் ஆகாத ஒரு சோல் லெவலில் ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகுது, ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது இவருக்கு உங்கள் கூட. ஓகே, அப்போ இவர் அந்த பார்ட்டி ஃபங்க்ஷனில் போயிட்டு இவருக்கு ஆக்சுவலி கூட இருக்கிறவங்க வேணும் அந்த பார்ட்டியும் ஃபங்க்ஷனை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ண. பட் இவரோட மைண்டாக இருக்கட்டும், இவரோட ஹார்ட்டாக இருக்கட்டும், இவருக்கு அந்த இடத்துல இருந்தும் இவர் உங்களை திங்க் பண்ணிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு எங்கே போனாலும் இவருக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை.
ஓகே. இவரை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். பட் இவர் கம்ப்ளீட் ஆக அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். அப்போ இந்த செப்பரேஷனில் இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வந்துட்டுண்டு. ஓகே. 9 ஆஃப் கப்ஸ் ഇവർക്ക് മനസ്സിലായിട്ടുണ്ട്. യെസ്, நான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டுண்டு, ஏதோ ஒன்று நான் என் லைஃப்பில் இழந்துட்டுண்டு. நான் என்ன எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலும், என்ன எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. என்னை கம்ப்ளீட் ஆக்கினீங்க. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தான் கம்ப்ளீட் ஆகணும். எனக்கு இந்த ஒரு மேபி உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் 2 பேரும் சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுமா இருக்கும். ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்களுக்கு உங்கள் மேலே பயங்கர அடிக்ஷன் உள்ளது ஒரு பர்சனுக்கு. ஓகே. ஒரு சோல் லெவலில் ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. மென்டலி, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி இவருக்கு உங்கள் மேலே சோல் லெவலில் ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு. அதனால இந்த ஒரு பர்சன் இந்த ஈவினிங் டைமில் அந்த பார்ட்டியில் நின்றுட்டு இவர் உங்களை நினச்சிட்டு. ஏன்னா இவர் எங்கே போனாலும் இவர் கம்ப்ளீட் ஆகிட்டில்ல. இவரை கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு. எஸ், நான் கம்ப்ளீட் இல்லை, நான் இந்த வேர்ல்டில் ஜீவிக்கிறதுக்கு நான் கம்ப்ளீட் இல்லை. என்ன கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்ன அந்த ஒரு பர்சனை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு இவருக்கு ஒரு திருச்சறிவு வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். இதில் ஒரு சிலவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தை குட்டிங்க ஆன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன், நான் சொன்னேன், இந்த பர்சன் யாரையும் ஆத்மார்த்தமாக நம்பிட்டுண்டா அவங்களோட இதனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு. ஓகே. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மேலே ஒரு பயங்கர அடிக்ஷன் உண்டு. இவருக்கு வரணும்னு எண்ணம் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை நேரில் பார்க்கணும், மீட் பண்ணணும், வரணும்னு எண்ணம் உண்டு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வாட்டியும் நீங்கள் தானே போவீங்க. இந்த வாட்டியும் நீங்களே வரட்டும். ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தானே ஒவ்வொரு வாட்டி இந்த பர்சன் சண்டை போட்டுட்டு போகும்போது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும்போது, ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் தானே போனீங்க. மறுபடியும் நீங்களே வரட்டும். ஓகே. ஆக்சுவலி இவர் இப்போ டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு ஆக்சுவலி கைடன்ஸ் இவருக்கு தேவை லைஃப்பில். இவர் ஹீல் ஆகிட்டு இல்லை. இவர் இன்னும் அந்த ஈகோ ஆட்டிடியூடில் தான் இவர் நிற்கிறாரு நம்ம சொல்லலாம். ஓகே. பயங்கர ப்ராக்டிக்கலாக தான் இருக்காங்க. ஸ்நேகம் உண்டு, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆளும் ரெடியும் கிடையாது. அந்த ஈகோ ஆட்டிடியூடு எனக்கு தெரிஞ்சு இப்போ கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு பர்சன். ஓகே. தயவு செஞ்சு இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகுனா தயவு செஞ்சு இந்த ஒரு பர்சன் எனக்கு சேசிங் பண்ணாதுங்க. ஏன்னா இவங்க உங்களுக்கு என்ன காட்டி கொடுத்தாங்களோ அதே சுச்சுவேஷன் இப்போ இவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி கர்மாவோட எண்டிங்கில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா கர்மா அனுபவிச்சு முடியக்கூடிய டைமில் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அந்த டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கைடன்ஸ் கட்டாயம் கிடைக்கும். அந்த கைடன்ஸோட அடிப்படையில் ஆக்சுவலி இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கட்டாயம் கைடன்ஸ் வேணும். ஓகே. இவர் ஹீல் ஆகணும். இவர் ஃபாஷன் அணிந்த விஷயங்களை இக்னோர் பண்ணணும். இவரை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் படிச்சுட்டு பெயின் அனுபவிச்சு ஆள் ஹாப்பி கிடையாது. ஓகே. ஆள் டோட்லி ஹாப்பி கிடையாது. ஆள் ஒரு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு பெயின் அனுபவிப்பாங்களா, அந்த ஒரு பெயினில் தான் ஆள் இருக்காரு. ஆள் பீஸ் கிடையாது. அப்போ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் கைடன்ஸ் தேவை. ஆனால் இவருக்கு கைடன்ஸும் கிடைக்கல. ஆனால் கைடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் இவரால் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்போ இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கர்மாவோட எண்டிங்கில் யூனிவர்ஸ் இவருக்கு சில கைடன்ஸ் கொடுப்பார். அந்த ஒரு கைடன்ஸ் அடிப்படையில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு சோல் மனசாக்கி கொடுக்கலாம் இந்த ஒரு பர்சனுக்கு. ஓகே. நீங்கள் இந்த பர்சனுக்கு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கிட்டு கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு உங்களை விட்டுட்டு வேறு யாருக்கூட இவருக்கு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஸோ அதனால் கட்டாயம் இந்த ஒரு பர்சன் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் சரி இந்த ஒரு பர்சன் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. ஓகே. ஏன்னா இவருக்கு கம்ப்ளீஷன் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. இவருக்கு லைஃப்பில் இவரோட ஹார்ட் இவரோட மைண்ட் ஆசைப்பட்டது உங்களோட ஸ்நேகம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எல்லா வாட்டியும் நீங்கள் தான் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முன்னோட்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. பட் ஒரு சைடில் ஒரு பர்சன் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகும். அது 2 சைடு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்மூத்தாக ஒரு பீஸ்ஃபுல்லாக போகும். பட் ஸ்டார்டிங் இந்த ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே நீங்கள் ஆக்ஷன் எடுத்து ஆளுக்கு ஒரு ஈகோ ஆட்டிடியூட் வந்துட்டு. ஓகே. எத்தனை மாத்திரம் இந்த ஒரு பர்சனை காட்டினாலும் எவ்வளோ ஈகோ ஆட்டிடியூட் நின்னாலும் மறுபடியும் நீங்கள் வருவீங்கன்னு இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே. பட் இவரோட ட்ரஸ்ட் அந்த ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் உடைக்கணும். அந்த ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணணும். அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா செல்ஃப் லவ் பண்ணணும். எப்போவுமே யாரும் இங்கே ஸ்பெஷலெல்லாம் கிடையாது. நம்மளை விட இங்கே நமக்கு யாரும் இங்கே ஸ்பெஷல் கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கத்தி எடுத்து உங்கள் கையில் அருங்க, யாருக்கு பெயின் இருக்கும்?
ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு பெயின் இருக்குமா, இல்லைங்க உங்களுக்கு பெயின் இருக்குமா, யாருக்கு பெயின் இருக்கும்? முழுக்க முழுக்க பெயின் அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். ஓகே. ஏன்னா இப்போ சரி ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் கையில் இப்போ பிளட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டே இருந்து எல்லோரும் உங்களை சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். வலிக்குதா ஹாஸ்பிட்டல் இப்போ உங்களுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். பட் அதனால் வரக்கூடிய ஒரு பெயினை அனுபவிக்கிறது நீங்கள் தானே, வேறு யாரும் கிடையாதுல்ல. நமக்கு தான் தெரியும் நம்மளை பற்றி, நம்ம எப்போ சிரிப்போம், நம்ம எப்போ அழுவோம், நமக்கு எவ்வளோ வலிக்கும், நம்ம எவ்வளோ வலியை அனுபவிச்சிருப்போம் நமக்கு தான் தெரியும். அது யாருக்கு சொல்லி மனசிலாக்க முடியாது. ஒரு டயலாக் சொல்லுவாங்களே, அடுத்தவங்களுக்கு உங்களோட கஷ்டங்கிறது ஒரு கதை மாதிரி, பட் அது உங்களுக்கு தான் அது பெயின், வலி. ஸோ அப்போ நமக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எப்போவுமே நம்ம ஒரு பெயின் அனுபவிக்காத அளவுக்கு, நம்ம ஹர்ட் ஆகாத அளவுக்கு நம்ம ஒரு செல்ஃப் அவேர்னஸில் நம்ம இருக்கணும். நம்மளே வரக்கூடிய எல்லா போஸ்ட்டையும் கண்மூடித்தனமாக நம்பிட்டு, நம்மளே நம்ம ஹார்ட்டை உடைச்சிட்டு, நம்மளே நூடுல்ஸ் ஆகி, அதாவது ஒரு காரியம் இல்லை. நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. ஓகே, நம்ம ஒரு செல்ஃப் அவேர்னஸில் இருக்கணும். எஸ், மனுஷனாக இருந்தால் லைஃப்பில் எப்போ விடல் வரலாம் போயிடுவாங்க. பட் நம்ம யாருக்கும் அடிக்ட் ஆகாமல், அட்டாச்ட் ஆகாமல், யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, ஓகே வரீங்களா, ஓகே வாங்க, போகிறீங்களா, ஓகே போங்க. ஏன் ரொம்ப அடிக்ட் ஆகாமல், ரொம்ப அட்டாச்ட் ஆகாமல் ஒரு செல்ஃப் அவேர்னஸில் நீங்கள் இருக்கணும். ஓகே, நீங்கள் செல்ஃப் லோ பண்ணணும். இந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வருவீங்க ஆக்ஷன் நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஆக்ஷன் எடுத்து இவருக்கு இந்தளவுக்கு ஈவோ ஆட்டிடியூட் வந்துச்சு, நீங்கள் இந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்தனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு வேல்யூவில்லம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்காதுங்க. நீங்கள் யூனிவர்ஸை கண்மூடித்தனமாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். தெய்வம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, நம்ம இறைவனை கண்மூடித்தனமாக நம்ம நம்பும் போது இறைவன் நமக்கு என்ன வேணுமோ அவன் கட்டாயம் கொடுப்பான். ஓகே, அது எவ்வளோ ஒரு 110% அந்த ஒரு விஷயம் பாசிபிளே இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். பட் இறைவனை தேடி நம்ம போகக்கூடிய டைமில் நம்ம அந்த இறைவன் தான் எனக்கு எல்லாமே, அவன் எனக்கு தருவான், ஒரு ட்ரஸ்ட்டு நம்ம வைக்க ஒரு டைமில் கட்டாயம் நமக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கும். பட் செல்ஃப் லோ பண்ணுங்க, தயவு செஞ்சு சேசிங் பண்ணதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எப்போயும் ஒரு செல்ஃப் அவேர்னஸில் இருங்க. உங்களை யாரும் ஹர்ட் ஆக்காத அளவுக்கு லைஃப்பில் ஒரு செல்ஃப் அவேர்னஸில் இருக்கணும் எப்போவுமே. ஓகே, அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி கொடுங்க. உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி கொடுக்காத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே ஓகே, இது இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 10. தென் இதில் ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம். 333 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 333 இம்பார்ட்டன்ட், 66 இம்பார்ட்டன்ட், 77 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 கிடையாது, 6 important, 7 important, 10 important, 21 important, 8 important, August month important. Okay, 19 important, 17 important, 16 important. Okay, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ, இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ, இல்லைங்க லாஸ்ட்டு செப்பரேஷன் ஆகிற டேட்டோ, டேட் ஆஃப் பர்த் தான் இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜிங்க நமக்கு அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.